ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்டெட் அகாடமி யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிட்காயினோட ஒரு அப்டேட் ஒன்று தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பிட்காயின் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு லாஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பிட்காயினில் வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புல்லிஷ் ஃப்ளாக் பட்டன் வந்து எங்களுக்கு ஃபார்ம் பண்ணிருக்குது. இப்போ இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பட்டன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால், இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பட்டனை வந்து பிரேக் டவுன் பண்ணி அங்கே வந்து ஒரு லிக்யூடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்துருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடங்கும் லிக்யூடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், எங்கே இருந்து அந்த புல்லிஷ் ஃப்ளாக் பட்டனை ரீக்ளைம் பண்ணி இங்கே இருந்து வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் ஒன்று தான் இருந்துச்சு மார்க்கெட். பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எங்களுக்கு இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பட்டனை மார்க்கெட் வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து அங்கேருந்து வேறு லெவலுக்கு பம்ப் ஒன்று தந்துச்சு. இப்போ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் விளங்கும் அங்கேயும் எங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு சொல்லுவோம். சரியா, பார்த்தீங்கன்னா விளங்கும் இங்கே இருந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், இப்போ சேம் அதே தான் இங்கேயும் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். சரியா, இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், அது வந்து பிரேக் டவுன் ஆகி இஎம்ஐக்கு கீழே ரன் ஆகி கொண்டு இருக்குது. 20 EMA, இந்த க்ரீன் கலரில் இருக்கிற 20 அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து 200 EMA. சரியா, இப்போ அந்த 20 EMA வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்குது. இப்போ 20 எங்களுக்கு EMA பிரேக் டவுன் ஆகினு சொன்னால் விளங்கணும் என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருச்சுன்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருச்சுன்னு அர்த்தம். சரியா, இப்போ எங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட் என்ன நடக்கும்னு சொன்னால், முதலாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் 1,02,364 இருந்து 1,1714 வரைக்கும் ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் என்னன்னு சொன்னால், முதலாவது எங்களுக்கு இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணுறது. இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று தரும் எங்களுக்கு மார்க்கெட். அது கீழே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். சரியா, சின்ன ஒரு கரெக்ஷன் தந்து அங்கே இருந்து மார்க்கெட் அதுக்கு கீழே இருக்கிற எஃப்இஜி, அதுக்கு கீழே எங்களை கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 1,68,99812 அங்கின்டோக்கு உள்ள எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு, சரியா, அங்கே இருக்கிற எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன், திருப்பி மார்க்கெட் அப்படியே மூவ் ஆகி 98,912.68 மில்லியன் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. இதை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான மேலே ஒரு வேறு லெவல் மூவ் ஒன்று தரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அங்கின்ட்டே எங்களுக்கு வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கின்ட்டே எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. இப்போ வெயிட் பண்ண காட்டுறேன். ஓகே, பாருங்கள் எங்களுக்கு அங்கேன்ட்டே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. இப்போ அந்த எஃப்இஜி கேப்பில் வந்து சரியாக 50% எங்களுக்கு ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எங்கிட்ட வந்து ஒரு லிக்யூடிட்டி ஸ்வைப் ஒன்று நடந்திருக்குது. லிக்யூடிட்டி ஸ்வைப் நடந்துட்டு தான் மார்க்கெட் வந்து இப்போ கீழே டம்ப் ஆகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இருந்து இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி இருக்குது தானே, இந்த எஃப்இஜியை வந்து மார்க்கெட் ஃபீல் பண்ணணும். 1,02,364 இந்த 1,02,364 இருந்து 1,01,714 அங்கேயும் டோக்கில் அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹை ஒன்றை வைக்கணும். சரி, ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கு என்ன ரீசன் சொன்னால், முதல் இருந்த ஆல் டைம் ஹை எங்களுக்கு எங்கன்னு சொன்னால் 1,09,386 உள்ள அங்கின்டோக்குள்ள லிக்யூடிட்டியை வந்து மார்க்கெட் ஒரு ஸ்வைப் பண்ணி விற்கொண்டு விட்டு எடுக்கணும். கீழே விற்கொண்டு விட்டு எடுத்து அங்கே ஒரு ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணி அங்கே இருந்து மார்க்கெட் டம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் சொன்னால் மார்க்கெட் அங்கே இருந்து ஆல் டைம் ஹையை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னு சொன்னால், இங்கேருந்து கீழே டம்ப் ஆகி இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய குயின்டெட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.